கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று மரியாளுக்கும் அவளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்புக்கும் கர்த்தர் தம்முடைய தூதனை கொண்டு அறிவித்த பிற்பாடு அந்த நாட்டிலே குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அப்பொழுது இருந்த ரோமர் அரசாங்கம் கட்டளை பிறப்பித்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நாசரேத்திலிருந்து அவர்கள் யோசேப்பின் சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கு போகிறாங்க. இந்த சம்பவம் தேவப்பிள்ளைகளாகிய நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எதை உணர்த்துகிறது தெரியுமா? இதை ஒரு இன்சிடெண்ட்டாக வாசிக்கும்போது அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த காரியத்திலிருந்து, இந்த குறிப்பிட்ட வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு பிரதானமான மறைப்பொருள் என்ன தெரியுமா? யோசேப்பு மரியாளும் நாசரேத்தூரில் இருக்கும் பொழுது அவர்களுக்கான வாக்குத்தத்தம், அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிற ஒரு பிரதானமான மேன்மையான ஆசீர்வாதம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. வார்த்தையானவரை அவர்கள் சுதந்திரிக்கும்படியான வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த வார்த்தை, தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறினது தெரியுமா? அவர்கள் நாசரேத்தூரில் இருக்கும் பொழுது அல்ல, அவர்கள் பெத்லகேம் ஊருக்கு போன பிற்பாடு. பெத்லகேமிலே அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார். இது ஏதோ தற்செயலாக நடந்த காரியம் அல்ல. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் தம்முடைய தாசர்களாகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் முன்னுரைத்த காரியம். இந்த சம்பவம் தேவஜனங்களாகிய நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு எதை உணர்த்தும்படியாய் எழுதி கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலும் நாசரேத் என்கிற எந்த ஒரு நன்மையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, நாம் பிரயோஜனமற்றவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கான வார்த்தையை தந்தார். எப்படி அவர்களுக்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்த வார்த்தை கொடுக்கப்பட்டதோ அதே போல நாமும் ரட்சிக்கப்படும்படியாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷ வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்புகிற தேவ வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கு அறிவிக்கப்பட்டது. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கேப்ரியல் என்கிற தூதனை கொண்டு தேவன் அறிவித்தார். தேவப்பிள்ளைகளாகி நமக்கு தேவன் தம்முடைய தாசர்களை கொண்டு நம்மை ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்தும்படியான வார்த்தைகளை தந்தார். நாசரேத் என்பது நம்முடைய பாவ வாழ்க்கையை உணர்த்துகிறது. ஏன் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் நாசரேத்தை குறித்து நாத்தான்வேல் என்ன சொல்லுவார் தெரியுமா? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை பிறக்குமோ? எந்த ஒரு நன்மையும் இல்லாத ஒரு ஸ்தலம்தான் நாசரேத். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த நன்மையும் இல்லாத, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத பாவிகளாய் பாவத்திலே பாவங்கள் செய்கிற ஜனங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மேல் நம்முடைய தேவன் பாராட்டின அன்புதான் ரட்சிப்பின் செய்தியை, இரட்சகரை குறித்த வார்த்தையை நாம் கேட்கும்படியாய் செய்தார். எப்படி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தை கொடுக்கப்பட்டதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. மரியாளை குறித்த, யோசேப்பை குறித்த தேவ திட்டம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த தேவ திட்டத்திற்கான வார்த்தை நமக்கு அறிவிக்கப்பட்டது. மரியாள் மூலமாகவும் யோசேப்பு மூலமாகவும் உலகத்திற்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார் என்பதை அவர்களுக்கு எப்படி வார்த்தையினால் தெரியப்படுத்தினாரோ அதே போல நம்மையும், ஒன்றுக்கும் உதவாத, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத நம்மையும் நம்முடைய தேவன் மற்றவர்களை கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பும்படியாய் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்கிற வாக்குத்தத்தங்கள் தேவன் தம்முடைய வேதத்திலிருந்து நமக்கு கொடுத்தார். இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளினால் மட்டுமே, வார்த்தையானவரை குறித்த வார்த்தையினால் மட்டுமே நாம் இப்பொழுது எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேலான ஆசீர்வாதமாகிய அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். நம்மை குறித்த வாக்குத்தத்தங்களை, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த தேவ திட்டத்திற்குரிய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். அப்படி பெற்றுக்கொண்ட நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பெற்றுக்கொண்ட வார்த்தையை சுதந்திரிக்க வேண்டுமானால் இன்னும் நீ நாசரேத்தில் இருந்தால், இன்னும் நீ பழைய பாவ வாழ்க்கையில் இருந்தால், பழைய சுபாவத்தில் இருந்தால், பாவத்தில் உழன்று கொண்டிருந்தால், உலக மாமிசம், பிசாசு, மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரமான கிரியைகள் இவைகளை செய்து கொண்டிருந்தால் நீ கேட்ட வார்த்தையை உன்னால் சுதந்திரிக்க முடியாது. உனக்குள் இருக்கிற வார்த்தையானவரை உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் அனுபவிக்க முடியாது. மரியாளும் யோசேப்பும் நாசரேத் ஊரில் இருக்கும் பொழுது அவர்கள் வார்த்தையை பெற்றுக்கொண்டாலும் அதை சுதந்திரிக்கும்படியாய் அவர்கள் பெத்லகேமை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார்கள். பெத்லகேம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலம், முன்னுரைக்கப்பட்ட ஸ்தலம்.
தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஸ்தலத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். சிம்பிளாக சொல்லணும்னா தேவ சமூகம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் இன்னும் பழைய பாவ வாழ்க்கை என்கிற நாசரேத்தில் இருந்தால் போதாது. நம்மளால் என்ன பண்ண முடியாது? சுதந்திரிக்க முடியாது. தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களாய் பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய், கரை திரை பிழையற்ற தேவ பிள்ளைகளாய், தேவ சமூகத்தில் ஜபிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், வார்த்தையை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து நம்மை போல மற்றவர்களும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் உலகத்திற்கு முன்பதாக சாட்சியாய் வாழத்தக்கதாய் நாம் மாற வேண்டுமானால் நம்மை குறித்த தேவ வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நாம் கேட்ட வார்த்தைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதற்கு நாம் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். பழைய வாழ்க்கையிலே இருந்தால் நம்மளால் சுதந்திரிக்க முடியாது. ஒருவேளை வார்த்தையை கேட்கலாம், ரட்சிப்பை குறித்த வார்த்தைகளை கேட்கலாம். அது தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு. அவர் நம்மேல் வைத்த அன்பினால நம்மை குறித்த நன்மையான வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை, தேவ திட்டத்தை வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதை சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் அந்த வாழ்க்கையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட தேவஜனங்கள் என்பதை உணர்ந்து பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது தம்முடைய நல்ல ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்வது அதிக நிச்சயம். பரிசுத்தமாய் தேவ சமூகத்தில் தேவனோடு கூட இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே நாம் வாழும் பொழுதுதான் இதுவரைக்கும் நாம் கேட்ட வசனங்கள், நம்மை குறித்த தேவ திட்டத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள், இவைகளெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாய் வார்த்தையானவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும்படியாய், நித்தியமாய் நித்திய ஜீவனிலே அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய், அவரை நாம் நம்முடையவராய், நம்முடைய சொந்த இரட்சகராய் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க வேண்டுமானால் வார்த்தை, தேவ வசனம், தேவ வாக்குத்தத்தம், நம்மை குறித்த தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்க வேண்டும். அப்படி நிறைவேற நாம் நாசரேத்தில் அல்ல, பழைய வாழ்க்கையில், பாவ வாழ்க்கையில் அல்ல, பெத்லகேம் என்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், தேவ சமூகம், பரிசுத்தமான வாழ்க்கை, கரைதிரை பிழையற்ற பரிசுத்த ஆவியானவரால் சகல சத்தியத்திற்குள் நடத்தப்படுகிற அப்படி ஒரு வாழ்க்கை, தேவன் வந்து உலாவுகிற ஆலயமாய் நம்முடைய சரீரம் இருக்கத்தக்கதாய் நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து வாழ்கிற அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையானவரை நாம் சுதந்திரிக்க முடியும். அவர் வந்து நம்மை அழைத்து செல்ல, அவர் ரகசியமாய் வரும் பொழுது அவரை முகமுகமாய் தரிசிக்கத்தக்கதாய், அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை மாற்ற முடியும். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அநேக காரியங்கள் நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கலாம். நமக்கு பிடிச்ச அநேக காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தை எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே சீ போ என்று அருவருக்கிறவர்களாய், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை முழு இருதயத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய தேவன் தம்முடைய நல்ல ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை பலப்படுத்தி பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற மெய்யான விடுதலையை நமக்கு தந்து பரிசுத்தமாய் வாழ, பாவத்தை மேற்கொண்டு வாழ, தேவ சமூகத்திலே வாழ, தேவனுக்கு பிரியமாய் வாழ நமக்கு உதவி செய்வது அதிக நிச்சயம். கேட்ட வாக்கு தத்தங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்கவும், எல்லாவற்றுக்கும் மேலாய் வார்த்தையானவரை முகமுகமாய் தரிசித்து அவரோடு கூட அவருக்குள் இருக்கிற நித்திய ஜீவனிலே நித்தியமாய் வாழவும் நம்முடைய தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.